தாவேகாவின் மதுரை மாநாட்டில் விஜய் ராம்ப் வாக் சென்றபோது தொண்டர்கள் சிலரும் மேடையில் ஏறி ஓடினர். அப்போது விஜயுடன் வந்த பவுன்சர்கள் ராம்ப் வாக் மேடையில் ஏறிய இளைஞர்களை அப்புறப்படுத்தினர். அதில் ஒரு இளைஞர் தூக்கி வீசப்பட்ட சம்பவம் பூதாகரமாக வெடித்துள்ளது. இது தொடர்பான புகாரின் பேரில் தாவேகா தலைவர் விஜய் உட்பட 3 மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்கள் வெளியாகி வரும் நிலையில் நடந்தவை குறித்து விரிவாக பார்க்கலாம். இப்ப நான் தான் விழுந்தேன்னு ஒரு பையன் அவன் வீடியோ போட்டிருக்கான். இப்ப நான் தான் விழுந்தேன்னு நீங்க சொல்றீங்க. இப்ப உண்மையாலுமே பவுன்சரால தூக்கி படுத்ததுக்காக அதுக்கான ஆதாரம் அப்படின்றது என்ன இருக்கு உங்ககிட்ட? இப்ப ஆதாரம் வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்குது. அந்த பையன் விழுந்தான்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பையன்கிட்ட தான் நீங்க போய் கேட்க. உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. நீங்க விழுந்ததுக்கான ஆதாரம் இருக்கா? உங்களை தூக்கி வீசுறதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாராபத்தியில் ஆகஸ்ட் 21ஆம் தேதி நடைபெற்றது. சுமார் 250 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்ட மாநாட்டு திடலில் லட்சக்கணக்கானோர் திரள விஜய் ராம்ப் வாக் வந்தபோது கூட்டம் ஆர்ப்பரித்தது. தொண்டர்கள் வீசிய துண்டுகளை வாங்கி கழுத்தில் போட்டுக் கொண்டது, அவர்கள் அணிவிக்க வந்த மாலையை அவர்களுக்கே அணிவித்துவிட்டது என்று உற்சாகமாக ராம்ப் வாக்கில் நடந்து சென்றார் விஜய். ஆனால் தொண்டர் ஒருவர் மாலையிட முற்பட்டதை பார்த்து மற்றவர்களும் ராம்ப் வாக் மேடையில் ஏறி விஜயை நோக்கி ஓடினர். அப்போது பதறிய பவுன்சர்கள் ஓடி வந்தவர்களை தடுத்து கீழே இறக்கிவிட்டனர். இதில் சிலர் கீழே தூக்கி வீசப்பட்டனர். இப்படியாக தொண்டர் ஒருவர் கீழே தூக்கி வீசப்பட்டதை பார்த்த விஜய் பதறி போய் பவுன்சர்களை பின்வாங்க கூறினார். இந்த காட்சிகளும் வைரலானது. இந்த நிலையில்தான் தூக்கி வீசப்பட்ட இளைஞர் குறித்து முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்குட்பட்ட பெரியம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் என்பவர் மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டிற்கு சென்றதாகவும் ராம்ப் வாக்கில் விஜயை நெருங்க முயன்றபோது பவுன்சர்களால் தூக்கி வீசப்பட்டதாகவும் புகார் அளித்துள்ளார். தாயோடு சென்று போலீசில் புகார் அளித்த நிலையில் விஜய் உட்பட பவுன்சர்கள் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். குழுவாக சேர்ந்து தாக்குவது, தகாத வார்த்தையில் திட்டுவது, தாக்கியது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்து வழக்கை மதுரை மாவட்டம் கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். முன்னதாக விஜய்க்கு எதிராக தனது தாய் புகார் அளித்தபோது அதை மறுத்த சரத்குமார் இப்போது தாக்கப்பட்டதாக கூறுவது பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஆம், இந்த விவகாரம் கடந்த 3 நாட்களாகவே பேசுபொருளாக இருக்கும் நிலையில் நம்மிடம் பேசிய சரத்குமார் தூக்கி வீசப்பட்டது நான் இல்லை, இது குறித்து பேச விரும்பவில்லை, கட்டாயத்தின் பேரில் தாய் புகார் அளிக்கிறார் என்று சொல்லி புறப்பட்டார். அதே நேரம் தூக்கி வீசப்பட்டது நான் தான் என்று மற்றொரு இளைஞர் வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் விஜயை யாரும் பழிக்க வேண்டாம் என்றும் தானே முந்திக் கொண்டு சென்று தூக்கி வீசப்பட்டதாகவும் தனக்கு பெரிதாக காயம் எதுவும் இல்லை என்றும் கூறியிருந்தார். இப்படியாக பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரத்குமார் நான் அவன் இல்லை என்று மறுத்துவிட்டு இப்போது தாயோடு சென்று புகார் கொடுத்திருப்பது சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. ஆதாரத்தை வெளியிடுவேன் என்று கூறும் அவர் அதை கேட்டால் காண்பிக்க மறுக்கிறார். வீடியோவில் தூக்கி வீசப்படும் இளைஞருக்கும் புகார் கொடுத்திருக்கும் சரத்குமாருக்கும் உடல்வாகு வேறுபடுவதாகவும் கூறப்படுகிறது. இருவரது வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகி பல்வேறு கருத்துக்களை பெற்றுள்ளன. ராம்ப் வாக் மேடையில் இளைஞர் தூக்கி வீசப்பட்டது மனித உரிமை மீறல்தான் எனினும் சம்பந்தப்பட்ட இளைஞர் இல்லாமல் போலியான நபர் புகார் கொடுப்பதாக கூறும் தாவேகாவினர் மாற்றுக் கட்சியினரின் சூழ்ச்சி இருப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர்.